அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் தாக்குதல் பற்றின 11வது அப்டேட் இது. நேற்று இரவு ஒரு 12:30 பக்கம் ஒரு அப்டேட் வெளியிட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன்ல. ஸோ வேறு ஒரு சில தகவல்கள்லாம் சேகரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு முக்கியமான தகவல். ஈரான் குறையவே இல்லை. தனது விஹாரஸை குறைக்கவே இல்லை. இவங்க 2 பேர் சேர்த்து அடிக்கிறாங்க. ஒத்த ஆள் எல்லாத்தையும் வளைச்சி இருக்கக்கூடிய குவைத்துன்ற பாருங்கள், அரபு நாடுகள்லாம் தெறிக்க விட்டுட்ருக்காங்க. அதுவும் நேற்று இரவுலாம் அமெரிக்காவுடைய எம்பசி, அமெரிக்காவுடைய இராணுவ வீரர்கள் எங்கெல்லாம் தங்கியிருக்காங்களோ அங்கெல்லாம் குறி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதிலுக்கு இவங்க அமெரிக்கா தரப்பில் இருந்து நேற்று இரவு பெரிய அளவுக்கான தாக்குதலில் முன்னெடுத்திருக்காங்க. ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யானுடைய ஒரு சில பேர் பார்ட்ஸ் இருந்ததாக ரஷ்யாவை நேரடியாக குற்றம் சுமத்துகிறது ஐரோப்பா நாடுகள்லேருந்து கூடுதல் தகவல். ஸோ நிறைய விவகாரங்களை பேசலாம். பரபரப்பான தகவல்குள்ள நுழைய போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மிக முக்கியமான பதிவு போகிறதுக்கு முன்பு இது இப்போ தும்பினா தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு வீடியோ பதிவு பாருங்கள். இது பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாக் ஷெரீப் அவர்கள் ட்ரம்ப் அவர்களை புகழ்ந்து, இந்த மனிதனுக்கு நோபல் பரிசு கொடுக்கலன்னா உலகத்தில் வேறு யாருக்கு கொடுக்க தகுதி இருக்குது நோபல் பரிசுக்கு, நோபல் பரிசே இங்கே எங்கள் முன்னாடி நின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மனசு புகழ்ந்து தள்ளி இருக்கிறார்ல. அதனால் நினச்சி பார்த்தேன், இப்போ இந்த மனிதனுக்கு நோபல் பரிசு கொடுத்துடலாமா? பிராந்தியத்தில் இப்போ ஒவ்வொரு நாடும் தடுமாறிட்டு இருக்காங்க. இப்போ பக்ரைனில் மற்ற எல்லா நாடுமே என்ன உள்ளக்குள்ளே ரீஜனல் யுத்தமாக மாறிடுமா, மத கலவரம் மாதிரி வந்துடுமான்ற மாதிரி. மத கலவரம் மீன்ஸ் அரசாங்கத்தை எதிர்த்து அங்கே மக்கள் மாறிடுவாங்களான்ற ஒரு பயத்தில் இருக்காங்க. கடைசியில் ஈரானில் ரிஜிம் சேஞ்ச் வர்றதை விட அரபு நாடுகளில் ரிஜிம் சேஞ்ச் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பதற்றம் தொற்றி இருக்கிறது. அந்த அளவுக்கான போராட்டங்கள் வலுக்க ஆரம்பித்து விட்டது. அது இல்லாமல் ட்ரம்ப் அவர்களோட ட்விட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஊரில் ஒரு பேட்டை ரவுடி பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ட்விட்டை தான் நான் பார்க்குறேன் நான். அதுவும் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, இப்போ நீங்கள் தாக்கல் நடத்துகிறீங்களே, அடுத்த வாரிசு யாராவது செலக்ட் பண்ணிட்டீங்களான்னா, ஈரானில் சில தலைவர்கள் இருந்தாலும் அவர்களால் எங்களை பகிரங்கமாக அடையாளம் காணவில்லை. இருந்தாலும் ஒரு சில தலைவர்கள் எங்களிடம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள், கெஞ்சுகிறார்கள். இந்த மாதிரி டைலாக்லாம் எப்போ அவனாப்பா நம்ம பாட்டு கெஞ்சிட்ருக்காங்கப்பா, அவங்க அந்த மாதிரி ஆள் தான்பான்னு பேசுவாங்கள்ல. அந்த மாதிரி ஒரு ஒரு கலோக்கியெல்லாம் மேபி அவரோட ட்விட்டை ஹேண்டில் பண்ணுறவங்க இந்த மாதிரி லோக்கல் பர்சன் இல்லை முன்னாள் ரவுடியாக இருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. அதுவும் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஈரானில் இராணுவ நடவடிக்கை தொடர்ந்து வருகிறது. ஈரானில் அணு ஆயுத நடவடிக்கை உலகிற்கே ஆபத்து. அணுசக்திக்கு எதிரான பலமுறை எச்சரித்தும் ஈரான் பொருட்படுத்தவில்லை. எச்சரிக்கையை மீறி பண்ணல தான் அடி. சரண்டர் ஆகிறீங்களா சாகிறீங்களா அப்படின்ற இந்த டைலாக்கெல்லாம் ஒரு நாட்டோட அதிபர் சொல்லுவாரா அப்படின்னா அவர் சொல்லுவார். அதனால் அவருக்கு நோபல் பரிசு கரெக்டாக தான் இருக்குமோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிள். ஆக்சுவலாக இந்த யுத்தம் பெரிய அளவுக்கு அவங்க நகர்ந்தால் கூட மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் அடித்தார். இந்த ஸ்டேட்மெண்ட் ஈரானுக்கு எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஈரான் ஒரு மாதத்துக்கு 100 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்கிறாங்களாம் சர்வசாதாரணமாக. ஆனால் எங்களால் ஒரு மாதத்துக்கு 6லிருந்து 7 இன்டர்செப்டர் மிசைல்ஸ் தான் தயாரிக்க முடியுது. இது ரொம்ப முக்கியங்க. அப்போ ஈரான் உடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எவ்வளோ இருக்குன்னு எங்களால் யூகிக்கவே முடியல. ஒரு மாதத்துக்கு 100, ஆனால் அதை இடைமறித்து தாக்கல் நடத்துறது 6லிருந்து 7 தயாரிக்கிறது எங்களுக்கு 1 மாதம் ஆகுதுன்றாங்க. ஸோ முதல் முறையாக அவங்க இந்த களத்தில் இறங்கினதுக்கப்புறம் இதை அவங்க உணர்ந்திருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அது இல்லாமல் அமெரிக்காவுடைய சென்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 47 வருடங்களாக 1000த்திற்கும் மேற்பட்ட அமெரிக்கர்களை கொண்டிருக்கிறார்கள், அதற்கு ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன் ரஷ்யாவை இந்த யுத்தத்துக்குள்ளே கோக்குறாங்க அப்படின்னா, நேற்று சைப்ரஸில் இருக்கக்கூடிய யூகேனுடைய பேஸ் ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்ந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த ட்ரோன் இடைமறிக்கவும் முடியல, இவங்களால் ஐடென்டிஃபை பண்ணவும் முடியல. வழக்கமாக ஒரு ட்ரோன் வருது, அதுவும் எங்கேருந்து வருது, அங்கே ஈரான்லேருந்து ஈராக்கை கிராஸ் பண்ணிடுச்சு, இந்த பக்கம் லெபனானை கிராஸ் பண்ணி நேராக சைப்ரஸுக்கு போயிட்டு அங்கே யூகேயில் இருக்கக்கூடிய பேஸ் அடிக்குது. அங்கே வான்தடுப்பு சாதனங்கள் எல்லாமே இருக்குது, அதையும் அவங்களால இடைமறித்து தடுக்க முடியல. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய பேர் பார்ட்ஸை எடுத்து பார்க்கும்போது ரஷ்யானுடைய ஜாமிங் ரெசிஸ்டன்ஸ் டெக்னிக் அதில் இருக்குது. அதாவது கொமேட்டா எம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த ஷாகித் 136 ட்ரோனில் இது வந்து ஆன்டி ஜாமிங் சிஸ்டம் வந்து இருக்குது. ஆன்டி ஜாமிங் சிஸ்டம் அப்படின்னா ரீசெண்டாக ஜெலன்ஸ்கி வந்து புலம்பிகிட்டு இருந்தார். இப்போ பழைய மாதிரி எங்களால் இடைமறித்து தாக்கல் நடத்த முடியல, அவங்க ட்ரோனே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு டோட்டலாக ஜாம் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னு ரீசெண்டாக ஒரு 25 நாளைக்கு முன்பு ஒரு மாதம் முன்னாடி புலம்பியிருந்தார். ஒருவேளை அந்த டெக்னிக்கை வந்து இவங்க ஈரான்கிட்ட ஷேர் பண்ணி ஆல்ரெடி இவங்க தயாராக இருந்த மாதிரி தான் இந்த ஒரு ட்ரோன் தாக்குதலை காட்டுகிறது. அதாவது ரஷ்யா மறைமுகமாக பெரிய அளவுக்கான ஒரு டெக்னிக்கலை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஈரானுக்கு. அந்த டெக்னிக்கல் அடிப்படையில் தான் ஈரான் தற்பொழுது தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் தலையை சொறிகிற ஒர்க்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ எம்பசி அமெரிக்கானுடைய இராணுவ தளங்கள் இதெல்லாம் அவங்க பெரிய அளவுக்கு இன்டர்செப்டர் மிசைல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ட்ரோனோட மேக்கிங் காஸ்ட், அதாவது ஈரானுடைய ட்ரோனோட மேக்கிங் காஸ்ட் வந்து நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னா நம்ம உள்ளூர் பாஷையில் 100 ரூபா. ஆனால் இவங்க இடைமறித்து தாக்கல் நடத்துகிறாங்கல்ல, ஒன்று 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க. ஒரு 100 ரூபா ட்ரோனை அழிப்பதற்காக அவங்க 1 லட்ச ரூபா இன்டர்செப்டர் மிசைல்ஸ் வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் இஸ்ரேல் வந்து நாங்கள் லேசர் மூலிமா இடைமறித்து அடிக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் அது செயல்பாட்டுக்கு இன்னும் அவங்க கொண்டு வரல. ஒரு சில இடத்துல தான் செயல்பாட்டுக்கு வச்சுருக்காங்க. அது இடைமறித்து தாக்கல் நடத்தினாங்கன்னா 0.4 காஸ்ட்டு தான், 4 பைசே தான் வரும் ஒரு இன்டர்செப்டருக்கு. ஆனால் அது இன்னும் முழுமையாக செயல்பாட்டுக்கு வராதனால, அது இல்லாமல் இந்த மாதிரியான ட்ரோன் என்னாச்சுன்னா அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் நேராக போய் சைப்ரஸில் அடிச்சிருக்கு. இது என்ன சொல்ல வராங்க ஈரான் இந்த உலகத்துக்கு அப்படின்னா, கண்ணா இந்த மாதிரியான ட்ரோன் எங்ககிட்ட இருக்குது, இன்னும் அடிக்க தான் போகிறோம், காத்திருங்கள், உங்களுக்கான அதிர்ச்சிகள் காத்திருக்கிறது, இனி எங்களோட தாக்குதல்கள் வந்து குறையவில்லை. ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் வாரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நேற்று ஐஆர்ஜிசி வந்து தயாராக இருங்கள், இனி கருணையே கிடையாது, யாரிடமும் எதற்காகவும் கருணையே கிடையாது அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. சரி, ஈரான் என்ன தாக்கல் நடத்தினாங்க, இஸ்ரேல் என்ன தாக்கல் நடத்தினாங்கன்றதுக்கு முன்பு என்னென்ன இழப்புகள் எங்கெல்லாம் குறிவைத்திருக்காங்கன்ற தாக்குதல், அதாவது நேற்று 2ஆம் தேதி முழுவதும் நடந்த நிகழ்வுகளை சற்று வரைபடத்துடன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இந்த முதல் வரைபடம் 1லிருந்து 2ஆம் தேதி ஆல்மோஸ்ட் யுஏஇ தான் அதிகமான அளவுக்கான தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டிருக்கிறது. 863 இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதில் 806 ஏர் டிஃபென்ஸ் வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க, அதாவது இடைமறித்து தாக்கல் நடத்திட்டாங்க. 13 மிசைல்ஸ் டைரெக்டாக ஹிட் அடிச்சிருக்கு. 44 ட்ரோன் அனுப்பியிருக்காங்க. அது எத்தனை இடைமறிச்சாங்கலாம் தெரியல. மொத்தமாக 44 ட்ரோன் அனுப்பியிருக்காங்க ஈரான் தரப்புலேருந்து. 3 பேர் இறந்து போயிருக்காங்க யுஏஇயில். கத்தார் அடுத்து 2வது அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வரைபடத்தில் கத்தார் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 87 ஏர் டிஃபென்ஸ் வந்து இடைமறிச்சிட்டாங்க 93ல். 2 ஏர் ஸ்ட்ரைக் வந்து நேரடியாக ஹிட் அடிச்சிருக்கு. 6 ட்ரோன் அனுப்பியிருக்காங்க. மேபி அதுவுமே ஹிட்டு தான் அப்படின்னு ஈரான் தரப்பில் குறிப்பிடுறாங்க. அடுத்து அதிகமாக பாதிக்கப்பட்டது பக்ரைனில் வந்து 12 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலிமா இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 39 ஈரான் தரப்பில் கிளைம் பண்ணுறாங்க ட்ரோன் தாக்கல் அனுப்பிய இன்சிடென்ட்னு. பட் பக்ரைன் அது இன்னும் உறுதிப்படுத்தலை. ஆனால் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் 2 யுஏஇ ஏர் ஸ்ட்ரைக் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னு கொடுத்தது. ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. அடுத்து ஜோர்டன் 51, ஆல்மோஸ்ட் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. மீதி கிட்டத்தட்ட நாங்கள் இடைமறிச்சுன்ற மாதிரி ஜோர்டன் சொல்கிறாங்க. ஆனால் சம்பவம் தாக்கல் இலக்காக்கப்பட்டிருக்கிறது. குவைத்தில் 41, 18 பக்கம் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். 12 மிசைல்ஸ் நேரடியாக அடிச்சிருக்கு குவைத்தில். 11 யுஏஇ ஏர் ஸ்ட்ரைக் ஈரான் கிளைம் பண்ணியிருக்காங்க கொடுத்தது. ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க. அப்புறம் சவுதி அரேபியா கிட்டத்தட்ட 10 இன்சிடென்ட்டுக்கு மேலே நடந்திருக்கு. 9க்கு மேலே நாங்கள் இடைமறிச்சுன்றாங்க. பட் நேற்று இரவு மறுபடியும் சவுதி மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதை பற்றி சொல்கிறேன். அப்புறம் இஸ்ரேல், ஓமன், ஈராக், அமெரிக்கா போன்ற இடங்களிலும் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இது முதல் சம்பவம் அப்படின்னா, அவங்க ஈரான் நடத்திய தாக்குதலில் குறிப்பாக இஸ்ரேலினுடைய தலைமையகம் அப்படின்னா அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மீது தாக்கல் நடத்தணும். அதுவும் நெதன்யாகு அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் தாக்கல் நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதனால் அந்த வரைபடத்தை உங்ககிட்ட நான் காட்ட விரும்புகிறேன். நான் எய்ஃபான்ற பகுதியில் ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஒன்று. இதில் 1ன்னு நம்பர் போட்டிருக்கு பாருங்கள். அதாவது டிகாவான்ற பகுதியில், அந்த 1ன்ற பகுதியில் தான் டெல்லவியூ பக்கத்தில் ஐஆர்ஜிசி என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அவங்களோட கவர்மெண்ட் காம்ப்ளெக்ஸை அடிச்சிட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் அது பக்கத்தில் அந்த இடைமறித்து தாக்கல் நடந்து விழுந்து அந்த பதிவுகள் பார்க்க முடிகிறது.
ஆனால் ஐஆர்ஜிசியினுடைய கிளைம் வந்து உறுதியாக தெரியல. ஆனால் அதில் டெல்லவியூ பக்கத்தில் ஒரு தாக்குதல், பெரிய தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, அதையும் உறுதி செஞ்சுருக்காங்க ஒன்று. அப்புறம் ஈரானுடைய ஸ்ட்ரைக்கில் பென்குரியனுடைய விமான நிலையத்தின் மீது ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஜெருசலம் பக்கத்தில் 2 ராக்கெட் அடிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கீழே பீர்ஷாவான்னு சொல்லிட்டு 3 இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் நேற்று பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இன்னும் உயிரிழப்புகள் பற்றின முழுமையான தகவல் வரவில்லை. இதுவரை 11 பேர் பக்கம் உயிரிழந்ததாக சொல்கிறாங்க. ஸோ நேற்று இஸ்ரேல் கிட்டத்தட்ட ஒரு 4 இடத்துல ஈரானுடைய தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்க கட்டிடத்தில் பக்கத்தில் தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்குதா சொல்கிறாங்க. இன்னும் உறுதியான தகவல் வரவில்லை, வந்தால் அவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஈரான் எந்த அளவுக்கு இலக்குகள் வைக்கப்படுகிறது, நேற்று ஃபுல்லாக அடித்தாங்களே அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானில் தெஹ்ரானை முழுமையாக வைக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு தாக்குதலும் எப்படின்னா, இந்த ரைட் சைடு பாருங்கள், தெஹ்ரான் ஒரு இடத்துல தான் இருக்கும், இன்ட்டு 6ன்னு அதை பிரித்து அடிச்சிருக்காங்க. அதை பிரித்து ஒவ்வொரு பகுதியாக ஃபெடரலினுடைய ஸ்கொயர், ஒவ்வொரு ஸ்கொயரும் ஒவ்வொரு பில்டிங்கும் வந்து அட்டாக் பண்ணி அடிச்சிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அது இல்லாமல் இந்த ஈராக் ஓரமாக அடிச்சிருக்காங்க, இலாம்ன்ற ஒரு பகுதியிலும். அங்கே க்ரம்ஷான்னு சொல்லிட்டு ஒரு இராணுவ தளம் இல்லை, விமான ஓடுதளம் வந்திருக்கு, அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. மெயினாக அவங்க பேந்தர் அப்பாஸ் அதை தான் குறி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட தாக்குதலை குறி வைக்கிறாங்க. இஸ்ஃபஹானில் தான் பெரிய அளவுக்கு அணு ஆயுத நிலைகள் இருந்தது, அது பக்கத்தில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. மேபி அது அணு கசிவு வருமான்ற ஒரு பதட்டத்தில் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது ஈரானுடைய தாக்குதலுக்கும் அதற்கான புகைப்படங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது. அங்கே ஈரானில் நிலைநிறுத்தப்பட்ட டஸ்ட்ராயரோட கப்பலையும் நாங்கள் தொடர்ந்து அழித்து விட்டோம் என்று அறைகோவல் விடுத்திருக்கிறது அமெரிக்கா தரப்பிலும் இஸ்ரேல் தரப்பிலும் சொல்ல முடியும். இதில் பச்சை கலர்லாம் இருக்கிறது இஸ்ரேலினுடைய ஏர் ஸ்ட்ரைக், நீல கலரில் இருக்கிறது அமெரிக்காவுடைய ஏர் ஸ்ட்ரைக். அது ரெண்டையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்போ அமெரிக்கா ரொம்ப குறைவாக தான் அடிக்கிறாங்க, இஸ்ரேல் தான் ரொம்ப அதிகமான தாக்குதல் அடிக்கிறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். இதில் நம்ம மற்றொரு தகவலும் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒரு சிலர் வந்து நான் சொல்கிறது டவுட்டாக இருக்கலாம், அமெரிக்கா வந்து பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு வச்சுருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக திடீர்னு சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த குர்திஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய மக்களை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி இப்போ ஈராக் வழியாக ஈரானுக்குள்ளே ஊடுருவிப்பதற்கோ இல்லை உங்களுக்குன்னு ஒரு பகுதியை ஒதுப்பதற்கோ நிறைய வாய்ப்புகள் தென்படுகிறது. ஏதோ என் உள்மனது தோன்றுகிறது. அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது மறுவைத்த நபர்கள்லாம் கிட்டத்தட்ட கன்ஃபர்மேஷனான தகவல் என்ன கொடுக்குறாங்கன்னா, தரைப்படை தாக்குதலாக இந்த குர்திஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய மக்களை ஃபஸ்ட்டு, அதாவது அந்த வீரர்கள் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இஸ்ரேல் கடந்த 2 நாட்களாக நடத்தப்பட்ட தாக்குதலில், நான் உங்களுக்கு இந்த வரைபடத்தை காட்டுறேன் பாருங்கள், இந்த ஈராக்கை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி இருக்குது இல்லையா, ஹஜ் ஓமனான் ஸ்டார்ட் பண்ணி இது எல்லாமே முக்கியமான கேட்டு அந்த எர்பில் இருந்து இந்த வழியாக மேக்சிமம் அவங்க உள்ளே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான வேலைகளும் துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால தான் நேற்று கூட அமெரிக்கா தரப்பில் ஒரு ஒற்றை வார்த்தை சொல்கிறாங்க, தேவைப்பட்டால் நாங்கள் கிரவுண்ட் ஃபோர்ஸ் அனுப்புகிறோன்றாங்க. ஒரு சிலர் நான் கமெண்டில் பார்த்தேன், ஒரு பொய் சொல்கிறாரு, அதெல்லாம் நடக்காது அப்படின்றாங்க. ஏன்னா எழுதி வைத்து கொள்ளுங்கள், வரலாற்றில் இதையும் குறித்து வைத்து கொள்ளுங்கள். அங்கே குர்திஸ் ரீஜியனில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு பகுதியை ஈராக் வழியாக அனுப்புகிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலாம். ஆனால் இது பிளான் பியாக வைத்திருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிற்காலத்தில் நடக்கும்போது என்னை நீங்கள் நினைவில் வைத்து கொள்வீங்க, நான் சொன்னேன் அப்படின்றத நினைவில் வைத்து கொள்வீங்கன்றது கூடுதல் தகவல். அதே போல் அங்கே லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், நேற்று லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னா, நேற்று இரவு சரியான அடி லெபனானில். ஹிஸ்புல்லோட நிலைகளை அடிச்சிட்டோம், ஒன்றுமே இல்லைன்னாங்க. கடைசியில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க பாரு, யார்? ஹிஸ்புல்லா. ஒரு 30 ராக்கெட் மேலே திடீர்னு அனுப்பிச்சிட்டாங்க இஸ்ரேல் பக்கம். இடைமறிச்சுட்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இவங்க இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நேற்று ஃபுல்லாக அடிச்சிட்டேன். ஏன்னா நீங்கள் வரைபடத்தை பாருங்களேன், அந்த வரைபடத்தில் அங்கங்கே பச்சை கலராக ஒரு டாட்டாக இருக்குல்ல, கிட்டத்தட்ட 53 நகரங்கள் இந்த நார்த் லெபனான் ஃபுல்லாகவே அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இல்லாமல் பெய்ரூட் வேறு. எவ்வளோ இடங்களை அடிக்க முடியுமோ நேற்று லெபனானில் அதிகமான ஒரு ஏர் ஸ்ட்ரைக் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுலேயும் உங்களுக்கு 1, 2, 3, 4 எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். எல்லா பகுதியுமே அடித்தோம். கடைசியில் ஹிஸ்புல்லா என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஷாக்கிங் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அங்கே லெபனானில் டயருன்ற ஒரு பகுதியில் கம்ப்ளீட்டாக வைப்ட் அவுட்டுன்றாங்க. நிறைய ஒரு 30-40 கட்டிடங்களுக்கு மேலே கம்ப்ளீட்டாக வைப்ட் அவுட், அந்தளவுக்கான ஒரு அட்டாக்குன்றாங்க. இருந்தாலும் ஹிஸ்புல்லா தொடர்ந்து தாக்க நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அமெரிக்கா தரப்பில் அங்கேயும் முழுமையாக
இறங்கலாமா, இல்லை லெபனான் அரசாங்கம் கட்டுக்குள்ளே கொண்டு வருகிறதா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லேயும் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க பிரசிடென்ட் அவுன் அவர்களுக்கு. சரி, இப்போ இன்னொரு விவகாரத்தை நம்ம பேச வேண்டியது இருக்குது. நேற்று குவைத்தில் ஒரு 3 F-16 போர் விமானம் அவங்களே ஃப்ரெண்ட்லி ஃபயர் பண்ணிக்கிட்டாங்கல்ல. இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்குறீங்கன்னா, அந்த விமானி தரையிறங்கிட்டாங்க. அந்த குவைத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே கொலகானில் இருக்கிறாங்க. யார் மேலே? அமெரிக்க வீரர்கள் மேலே. என்ன தான் அரசாங்கம் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஈரானுக்கு எதிராக தாக்குதல் இருந்தால் கூட, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அயதுல்லா அலி காமெனி அவர்கள் இறந்ததுக்கப்புறம் அரசாங்கத்தின் மீதே ஒரு சில வெறுப்புகள் இருக்குது. அதை அந்த வீரர்களை அடிக்க போயிட்டாங்க. அவர் முட்டி போட்டு கெஞ்சுறாரு, ஐயா என்னை விட்டுருங்கன்ற மாதிரி. இன்னும் ஒரு சில வீடியோ பதிவுகள்னா, அவர் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அந்த தாக்குதலே பார்க்க முடிஞ்சுது. பட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதுக்குள்ளே அங்கே இராணுவம் வந்து அவங்கள காப்பாற்றிருக்கு. அந்த கோபம் வந்து நல்லாவே தெரியுது குவைத்தில். அப்புறம் ஈராக்கில் என்ன பண்ணிட்டாங்க, நேற்று லைவில் தான் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். குறிப்பாக நம்ம மக்கள் யாராவது எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா, அமெரிக்கர்கள்னு யாருன்னா கண்ணுக்கு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் சேஃபாக ஒரு பக்கம் ஓரமாக போயிருங்க. அதுவும் இல்லாமல் அமெரிக்காவில் குடியிருப்பு பக்கம் நான் போய் சேஃபாக ஏதோ அடியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஒரு தகவல் சொன்னேன். ஏன் அப்படின்னா, நேற்று பாருங்கள், ஈராக்கில் வந்து எர்பில், ஈராக் குர்திஸ்தான் சொல்லுவாங்க, அமெரிக்க சோல்ஜர்ஸ் குடியிருப்புன்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த குடியிருப்பு கட்டடத்தின் மீது அடிச்சிட்டாங்க நேராக. இலே இங்கே என்னலே பண்ணுறீங்க, அடுத்தது உங்களோட குடியிருப்பு தான்ட்டு. இதை இவங்க லிஸ்ட்லலாம் வச்சுருக்க மாட்டாங்க. வழக்கமாக பேஸ் இருக்கும், பட் குடியிருப்பு லிஸ்ட்டில் இருந்தாலுமே அங்கே ஒரு அடிச்சிட்டாங்களா. அதுக்கப்புறம் துபாயில் வந்து இதே மாதிரி அமெரிக்கர்கள் குடியிருந்த ஒரு பகுதி, குறிப்பாக அது அமெரிக்கன் பர்சனல்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய பகுதி. அதாவது தூதரகத்தில் இருக்கக்கூடிய மக்களோ இல்லை அங்கே இராணுவ பேஸில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அடுத்து துபாயில் ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு. அதுவும் இல்லாமல் கத்தாரில் தொடர்ந்து நேற்று இரவு முழுவதும் ஒரு சில தாக்குதல்கள் இருந்தது. கத்தார் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோன்னு சொல்லப்பட்டிருந்தால் கூட ஒரு சில இலக்குகள் குறி வைத்திருக்கிறான்றது ஒரு கூடுதல் தகவல். அடுத்து சவுதி அரேபியா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நேற்று அவங்களோட எம்பசி, அமெரிக்காவோட எம்பசியை அடிச்சிருக்காங்க. அமெரிக்காவோட எம்பசியில் யாரும் இல்லாதனால, எம்டியாக இருந்ததுனால உயிரிழப்புகள் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடுதல் தகவல். அது இல்லாமல் சவுதி அரேபியாவில் ராஸ் டனூரா ரிஃபைனர் ஆயில் அவனுடைய எண்ணெய் ஃபீல்டு ஒரு பற்றி எரிந்திருக்கிறோட பதிவுகளும் பார்க்க முடியுது. இன்னும் அவங்களால அணைக்க முடியல. அதனால் தொடர்ந்து சவுதி அரேபியாவோட எண்ணெய் உற்பத்தியை முழுமையாக நிறுத்திட்டாங்க. நேற்று குவைத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து தாக்குதல், கத்தாரை தொடர்ந்து குவைத்துலேயும் தொடர்ந்து அந்த இன்டர்செப்டர் வந்து வேலை செஞ்சுட்டே இருந்தது. ஈரான் தனது ருத்தர தாண்டவத்தை ஆடிக்கொண்டே தான் இருக்கிறது. இங்கிருந்து ஒரு சில தகவல் அடிப்படையில் துபாயிலேயோ இல்லை மற்ற விமான நிலையங்கள்லேயோ ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இங்கே சென்னையிலிருந்து போன விமானம் துபாயில் தரையிறங்க முடியாமல் அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. வேறு வழியே இல்லை. ஏன்னா நேற்று சொன்னாங்க கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணிவிட்டு ஒரு சில விமான நிலையங்கள் ஓப்பன் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. பட் போன விமானமும் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஈரான் தரப்பு ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க. திடீர்னு ட்ரோன் அனுப்புகிறாங்க. ஒரு சில ட்ரோன் வந்து டெக்னிக்கலாக இவங்களால் அதை ஸ்கேன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது என்பது கூடுதல் தகவல். அதை விட பக்ரைனில் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு சில அந்த வீடியோ பதிவு என்னால் ஷேர் பண்ண முடியல, மக்டைல் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெட்ரோல் குண்டுகள் இருக்குல்ல, அது அமெரிக்காவோட எம்பசிலேருந்து அமெரிக்கர்களை சேஃபாக கொண்டு போகணுன்னு நினைக்கும் போது மாக்டைலில் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்குள்ளே அவங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. அதனால் பக்ரைனுடைய காவலுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் பெரிய அளவுக்கு பதில் தாக்குதல்லாம் பெரிய அளவுக்கு ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒவ்வொரு நாட்டுக்குள்ளாரையும் இவங்க ஈரானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்போது மக்கள் அவங்களுக்கு எதிராக மாறிடுவாங்க. அதனால் நீங்கள் ரிஜிம் சேஞ்ச் அங்கே நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கடைசியில் அரபு நாடுகள் ஒன்று சேர்ந்து ஈரான் அடிக்க ஆரம்பித்தா இவங்களுக்குள்ளே ரிஜிம் சேஞ்ச் வந்துடும். அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப நாளாக அந்த அடக்குமுறையெல்லாம் மக்களோட வெகுண்டு எழுந்துருவாங்க. அதையும் உங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தகவலாக இருக்கிறது. ஏன்னா அமெரிக்கர்கள் மீது அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பில் இருக்கிறாங்க, அரபு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்பது ஒரு கூடுதல் தகவல். நிறைய அந்த போராட்டங்கள் பார்க்க முடியுதுல்ல, பெரிய ஒரு போராட்டம். சவுதியெல்லாம் இன்னும் அவங்கள வெளிப்படையாக வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் இந்த பக்ரைனில் பார்க்க முடியுது. இன்னும் மற்ற பகுதியில் எந்த அளவுக்கு வரும்னு பார்க்கலாம் நம்ம. பட் நிலைமை கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். ஒட்டுமொத்தமாக நம்ம அமெரிக்கா நடத்திய தாக்குதல், இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் பார்க்க போகிறதுக்கு முன்பு ஒரு விஷயம் நம்ம என்ன புரிய வைக்கலாம்னா, கண்டிப்பாக இன்னும் ஒரு 5 வாரத்துக்கு மேலே இந்த யுத்தம் நடக்கும்ன்றாங்க. 5 வாரத்துக்கு மேலே இந்த க்ரூட் ஆயிலோட விலை வந்து தாங்குமா அப்படின்னா, நேற்று இந்தியாவுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, க்ரூட் ஆயிலோட விலை ஏறினாலும்
நாங்கள் ஏற்ற மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பாஸ் ஏற்றுவீங்க? இதற்கு முன்பு நீங்கள் லாபத்தில் தானே இருந்தீங்க. இதற்கு முன்பு 56, $55 தான் இருந்தீங்கல்ல. அதனால் இதை இப்போ அவங்க ஈக்குவல் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக ஏற்றுவதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஒன்று. இரண்டாவது, யுஎஸ்னுடைய எம்பசி ரியாத்தில் வந்து அடித்ததில் ஒரு 2 பேர் காயம்னு சொல்கிறாங்க. பட் அதை உறுதிப்படுத்தலை. அதனால் மேபி சவுதி அரேபியா பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஹிஸ்புல்லா என்ன தான் பெரிய அளவுக்கு முடிச்சிட்டோன்னு சொன்னாலுமே அவங்க திமிரி அடிச்சிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இப்போ நம்ம அமெரிக்கா கிட்ட போயிடலாம். அமெரிக்கா அங்கே க்ரம்ஷாகான்னு சொல்லிட்டு ப்ராவினன்ஸ், ஈரானுடைய மிக முக்கியமான ஒரு ஐஆர்ஜிசினுடைய ஒரு கார்டு இருந்தது, அதாவது ஆப்ரேஷன் பேஸ் இருந்தது. அதுக்கான புகைப்படங்களும் பார்க்க முடியுது. அமெரிக்காவுடைய சென்காம் வந்து வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட மிசைல்ஸ் ஆப்ரேஷன் எபிக் ஃபரின்னு சொல்லிட்டு அவங்க மிசைல்ஸ் தூக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுமே ஒரு சில வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருக்காங்க. நாங்கள் லெபனான் நடத்த பதிவுகள் மட்டும் இல்லாமல் ஈரானுக்குள்ளார எந்தெந்த அளவுக்கான மிசைல்ஸ் நாங்கள் தாக்கல் நடத்துகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று இரவு சென்காம் வந்து B-1B லேன்சர் அந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாக லைவில் தான் இருந்தாங்க. வீடியோ பதிவுகள் அப்போயே வெளியிட்டிருந்தாங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து உத்தரவு விட்டதுன்னு பேரில் பார்க்கலாம். இன்றைக்கி மதியத்துக்கு மேலே தான் தெரியும். ஏன்னா நேற்று இரவு ஏதோ ஒரு இடத்துல ஹிட் அடிச்சிருக்காங்க. ஏன்னா B-2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் வந்து பறந்தது பார்க்க முடிஞ்சது. அது இல்லாமல் நேற்று அடிஷ்னலாக ஒரு 15 அமெரிக்காவுடைய ரீஃபில் டேங்கர் வந்து நேற்று அமெரிக்காவிலேருந்து புறப்பட்டு வந்தது. இன்னும் அடிஷ்னலாக ஏற்கனவே இங்கே இருக்கிறது இல்லாமல். அப்படின்னா அதை இட்டு அடித்தாங்களா இல்லையா, இல்லை ட்ரையல் எடுத்திருக்காங்களான்னு தெரியல. ஆனால் நேற்று ஏதோ ஒரு இடத்துல அந்த B-2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் ஹிட் அடிச்சிருக்காங்க. இப்போ நான் வீடியோ பதிவு மேபி நான் 9:30க்கு மேலே எடுக்கிறேன். உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுத்துறேன். நான் ஈரானுடைய டிவி ஸ்டேஷன் முழுமையாக அடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் அவங்களுடைய புரபகண்டாவெலாம் எதுவும் பரப்பவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இஸ்ரேல் தரப்புலையும் அமெரிக்கா தரப்புலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஹெட் ஆஃப் த மிலிட்ரி, ஹெட் ஆஃப் த இன்டெலிஜென்ட், ஹெட் ஆஃப் த செக்யூரிட்டி கவுன்சில், டிஃபென்ஸ் மினிஸ்டர், சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆஃப் மிலிட்டரி, ஐஆர்ஜிசியோடைய கமாண்டர் எல்லாம் சேர்த்து 48 ஈரானுடைய டாப் லீடர்ஸ் அத்தனை பேருமே நாங்கள் கொண்டுட்டோம்னு சொல்லியிருக்காங்க. க்ரீக்கில் F-16 போர் விமானத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க யூகே. அது இல்லாமல் க்ரீக்கும் மேபி ஏன்னா அவங்க சைப்ரஸில் போயிட்டு தாக்கல் நடத்தினதுனால இந்த யுத்தத்தில் கலந்துக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்களுமே தயார் நிலையில் இருக்கிறாங்கிறது கூடுதல் தகவல். மார்க் கார்னி அவர்கள் எங்கள் இந்தியாவில் இருந்தார். பேச்சுவார்த்தைகள் அடுத்தடுத்து நடத்தப்பட்டது. அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அணு ஆயுதங்கள் ஈரானிடம் இருப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அமெரிக்கா நடத்துகிற தாக்குதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடிகிறது. தேவைப்பட்டால் முழுமையாக உதவும் தயாராக இருக்கிறோம் ஈரானுக்கு எதிராகன்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க கனடா பர்சனலாக. அங்கே ஈரானுக்குள்ளாரி என்ன ஆச்சுன்னா, ஒரு சில ஹைவேஸ்லாம் பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்தப்பட்டதுனால நிறைய இடத்துல வந்து டிராஃபிக் ஆக முடியுது. இருந்தாலும் ஒரு சில பகுதியில் ஐஆர்ஜிசி என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக செக் பாயிண்ட்டை போட்டு கண்ட்ரோல் எடுக்கிறாங்க எல்லா பகுதியுமே. ஏன்னா கொஞ்சம் மிதிச்சு அப்படின்னா அது வேறு மாதிரி மாறிடுன்றதுனால பெரும்பாலான பகுதிகள் வந்து தனது கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் நேற்று அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அவசரப்பட்டு மக்கள் வெளியே வர வேண்டாம், அவங்க கோபத்தில் இருக்காங்க, அவங்க பாட்டு சுட ஆரம்பிச்சிடுவாங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், அது வரைக்கும் நீங்கள் வீட்டில் சேஃபாக இருங்கன்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய மக்கள் காரில் போகிறாங்க வராங்கல்ல, அதனால் அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான நிறைய பகுதியை மாசாதுன்ற பகுதியில் முழுமையாக தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்கன்றது கூடுதல் தகவல். இறுதியாக இந்த ரஷ்யா உக்ரைன் என்ன ஆச்சு அப்படின்னா, தாக்கல் நடந்துட்டு தான் இருக்குது பாஸ், எனக்கு தான் கொஞ்சம் டைம் இல்லை. நான் இந்த வரைபடத்தை பாருங்கள், எல்லை பகுதியில் கடுமையான தாக்கல் நிகழ்ந்திருக்கிறது. நேற்று கூட ரஷ்யாவுடைய மிக முக்கிய ஒரு எண்ணெய் கிணறு தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது. மேபி இன்று இரவுக்குள்ளார ரஷ்யா கடுமையாக அட்டாக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் உங்களுக்கு இடையில் ஃபைனலாக உங்களுக்கு கிளைமேக்ஸில் சொல்கிறேன். அதே போல் அந்த செல்ஃபி பாய்ஸ், அணுகுண்டு பாய்ஸ் வந்து ஒரு முக்கியமான விமான நிலையத்தையே புடிச்சிட்டோன்ற மாதிரி வீடியோ பதிவும் வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு அடுத்த பதிவில் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.